இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 8th சயின்ஸ் 7th சயின்ஸ் வரைக்கும் இப்போ பார்த்தோம். அடுத்தது இப்போ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், பயிர் உற்பத்தி மற்றும் நிர்வாகம். ஓகேவா? இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டனோ அதை வந்து ஹைலைட் பண்றேன், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாயிண்ட்ஸ் ஒரு சில டாபிக்ஸ்க்கு கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால வந்து பயிர் உற்பத்தி கிராப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றது, நம்ம இந்தியால 2 விதமான கிளைமேட் இருக்கும். சவுத் சைட்ல வந்து வேற மாதிரியான கிளைமேட், நார்த் சைட்ல வேற மாதிரியான கிளைமேட் இருக்கும். அது மாதிரி மழை பெய்யறப்பதான் சில பயிர்களை வந்து விளைவிக்க முடியும். ஏன்னா ஒரு சில பயிர் வளர்றதுக்கு எப்பவுமே தண்ணி தேவைப்படும், சில பயிருக்கு தண்ணி தேவைப்படாது. கிளைமேட் வந்து கூல் கிளைமேட்டா இருந்தா போதும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து நம்மளோட மெயினான ஃபுட் கிராப்ஸ்னு சொல்றதுன்னா ஒண்ணு நெல்லு, இன்னொன்னு வீட், கோதுமை. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டுல வீட் வந்து என்னன்னா குளிர்கால பயிர்னு சொல்லுவோம். நல்ல கூலா இருக்கிற சீசன்ல தான் நல்லா வளரும். அதே மாதிரி நெல் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பயிர்? நெல்லு ரெய்னி சீசன்ல வளருமா இல்லைன்னா சம்மர்ல வளருமா? சம்மர்ல தான் அறுவடை பண்ணுவாங்க, சரியா? ரெய்னி சீசன் வரும், சரி, சம்மர்ல தான் விதைப்பாங்க, ரெய்னி சீசன் வரும்போது அறுவடை பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இதுலதான் அந்த என்ன மந்த் டு எந்த மந்த்ல பயிரிடுறாங்களோ அதை வச்சு காரிஃப் கிராப்ஸ் அண்ட் ராபி கிராப்ஸ் ரெண்டு டைப்பா நம்ம பிரிப்போம். ஓகேவா? சீசன் பேஸ்ட். In India, crops can be broadly categorized into 2 types based on seasons, rabi and kharif. இதுல காரிஃப் கிராப்ஸ் அப்படிங்கிறதுலதான் எதெல்லாம் வரும் அப்படின்னா which are sown in the rainy season, அதாவது எது அறுவடை செய்யப்படக்கூடியது. ஓகேவா? அதுதான் காரிஃப் கிராப்ஸ் சொல்லுவோம். இந்த ரெய்னி சீசன் இன் இந்தியா ஜெனரலி ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர். இந்த டைம்ல பயிரிடுறதுதான் என்னது? பேடி, மெய்ஸ், சோயாபீன், கிரவுண்டட், காட்டன், இது எல்லாமே காரிஃப் கிராப்ஸ். உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு கேட்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் எது காரிஃப் பருவ பயிர்? அப்ப இதெல்லாம் காரிஃப் கிராப்ஸ்னு தெரிஞ்சாதான் அதுல ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? பேடி நெல்லு, மெய்ஸ்னா என்ன? சோளம், சோயாபீன், அப்புறம் கிரவுண்ட்னா என்ன? வேர்க்கடலை, காட்டன், பருத்தி. ஓகேவா? அடுத்தது ராபி கிராப்ஸ் அப்படிங்கிறது the crops grown in the winter season, குளிர்காலத்துல அக்டோபர் டு மார்ச் இந்த டைம்ல வந்து ராபி கிராப்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னதுலாம்? வீட், கிராம், பீ, மஸ்டர்ட், லின்சி, இதெல்லாம் வந்து ராபி கிராப்ஸ். ஓகேவா? இப்ப இது வந்து தமிழ்ல பார்த்துடலாம். இப்ப நம்ம படிச்சத இந்தியாவில் வெப்பநிலை, ஈரப்பதம், மழைப்பொழிவு போன்ற காலநிலை ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு மாறுபடும். இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல வகையான பயிர் செய்யப்படுகிறது. 2 பரவலான பயிர் முறை காரிஃப் பயிர்கள், ராபி பயிர்கள். காரிஃப் பயிர்கள் வந்து மழை காலத்தில் விதைக்கும் பயிர்கள். சரி, இந்த மாற்றி சொல்லுங்க. மழை காலத்துலதான் விதையை விதைக்கிறாங்க. ஓகே, ஜூன் டு செப்டம்பர். ஆனா நமக்கு ஏன் அந்த டைம் சம்மர் சொல்லுங்க? நமக்கு ஜூன்லயே மழை ஸ்டார்ட் ஆகாது. நமக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகும்? தமிழ்நாடு இது வந்து ஓவரால் இந்தியாவுக்கு பொதுவான மாதம். ஓகேவா? இப்ப நம்ம எந்த மந்த்ல இருக்கோம்? ஜூலைல இருக்குமா? இப்ப நமக்கு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா இல்லையா? ஆகல. எங்கேயாவது வெளில வந்தாதான் ரெய்னி சீசன் ஒத்துக்கு வந்துதானே. தமிழ்நாட்டுல வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா நமக்கு எப்போ வரும்னா மழை வந்து நமக்கு எப்போ கரெக்டா நல்ல மழை பெய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர். இதுதான் நமக்கு இந்தியாவுக்கு, சரி, தமிழ்நாட்டுக்கு அதிகமா மழை பெய்யக்கூடிய மாதங்கள். சரியா? ஆனா ஓவரால் இந்தியால வந்து தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவோம்ல, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன், அது ஸ்டார்ட் ஆயிடும் எப்பவே? ஜூன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நார்த் சைட்ல எல்லாம் பயங்கர மழையா தான் இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து மழை இருக்காது. ஜூன் டு செப்டம்பர் தான் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? காரிஃப் பயிர்கள். நெல்லு, மக்காச்சோளம், அவரை, சோயா பீன்ஸ், வேர்க்கடலை, பருத்தி, இது எல்லாமே காரிஃப் பயிர்கள். ராபி பயிர்கள் குளிர்காலத்தில் வளர்க்கப்படும் பயிர்கள். பயிரிடப்படும் காலம் அக்டோபர் டு மார்ச்.
இதுல மெயினா இந்த கோதுமை, இது நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின். கோதுமை என்ன வகையான பயிர் அப்படின்னா என்னது? ராபி பயிர். பயிர் வகை பட்டாணி, கடுகு, ஆளி விதை, லினன் சீட்ஸ் அப்படின்னா ஆளி விதை. அடுத்தது பருப்பு வகைகள், காய்கறிகள் கோடை காலத்தில் பல இடங்களில் பயிர் செய்யப்படுகிறது. இப்ப இந்த ரெண்டு மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? காரிப், ராபி. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வரும்போதுதான் 3 இது சேர்த்துக்கணும். மூணாவது வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் மற்றும் வளர்க்கக்கூடியதான் 3வது டைப், ஓகேவா? ஓகே, அடுத்தது பயிர் உற்பத்தியின் அடிப்படை செயல்பாடுகள், விவசாய முறைகள். நாம வந்து ஒரு விவசாயம் பண்ணணும்னா முதல்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், அதுதான் அடுத்தது நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதுல ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணி போனா போதும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விவசாயம் பண்ணணும்னா முதல்ல என்ன எடுக்கணும்னா அந்த நிலத்துக்கு சாயில் டெஸ்ட் எடுக்கணும். மண்ணு வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும், ஓகேவா? அப்படி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒருவேளை அந்த மண்ணு வந்து டோட்டலாவே காரத்தன்மை பேசிடிட்டி அதிகமா இருக்குன்னா அதுல என்ன செய்தா நியூட்ரல் ஆகும்? பேசிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு, காரத்தன்மை ஜாஸ்தியா இருக்கு. டீகம்போஸ்ட் மேட்டர் அல்லது இயற்கை உரம் அதுல போட்டோம்னா அது என்னதாயிடும்? நியூட்ரல் ஆயிடும், ஓகேவா? இதே இது அசிடிட்டி அதிகமா இருக்குனாதான் என்ன போடும்? குயிக் லைன், அதாவது சுட்ட சுண்ணாம்பு சேர்த்தோம்னா அது கூட அந்த சாயில மிக்ஸ் ஆகும் போது அது எதாயிடும்? நியூட்ரல் ஆயிடும். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி படிச்சிட்டோம். சோ இந்த மாதிரி ரிலேட்டடா உள்ள பாயிண்ட்ஸ் அப்பப்ப நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன், அது நீங்க சொல்லணும், ஓகேவா? அடுத்தது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் நெசசரி டு ப்ரிப்பேர் சாயில் பை டில்லிங் அண்ட் லெவலிங். உழுது சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. பிளப்ஸ் அண்ட் லெவலர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ். அந்த உழவுக்கு கலப்பைன்னு சொல்லுவாங்கல்ல அது, அப்புறம் வந்து லெவல் பண்றதுக்கான கருவிகளை வச்சு இதை நம்ம லெவல் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கதை மாதிரி தான் போகும். த ப்ராசஸ் ஆஃப் லூசனிங் அண்ட் டர்னிங் த சாயில் இஸ் கால்ட் டில்லிங் அண்ட் பிளப்பிங். இறுகமா இருக்கிற அந்த நிலப்பகுதியை நம்ம லூஸா ஆக்குறதுக்காக உள்ள இருக்கிற மண்ணை வெளியே கொண்டு வர்றதுதான் உழுதல்னு பேரு. உழுறது பார்த்திருக்கீங்களா? உழுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிராக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? எருது, காளை மாடு யூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேவா? One of the most important tasks in agriculture is to turn the soil and loosen it. First of all, அந்த சாயில நம்ம என்ன பண்ணணும்? ஈஸியா விதைக்கிற மாதிரி மாத்தணும். இதுல the loosened soil helps the growth of earthworm. எதுக்காகனா அதுல எது நல்லா வளர்றதுக்கு? மண்புழு நல்லா வளருது, ஓகேவா? மண்புழு எதன் மூலமாக சுவாசிக்கும்? ஸ்கின் மூலமாக. அது ஏரோபிக்கா அன்ஏரோபிக்கா? காற்று சுவாசமா காற்று இல்லாத சுவாசமா? ஏரோபிக். காற்று மூலமா தானே அந்த தோல் வழியா காற்று என்ன செய்யும்? உள்ள வரும்னு சொன்னோமா, அதான் ஏரோபிக். அன்ஏரோபிக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பண்ணுவாங்க, ஈஸ்ட், ஓகேயா? These organisms are friends to the farmer. உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லுவாங்க? மண்புழு, ஓகேவா? Sometimes manure is added to the soil before tilling. This helps in proper mixing of manure with soil. The soil is moistened before sowing. Plough is made. இது எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேர் ஆஃப் புல்ஸ் ஆர் அதர் அனிமல்ஸ். காளைகள் மட்டும் கிடையாது, எருதுகள் மட்டும் இல்ல, எதெல்லாம் ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ் கூட யூஸ் பண்றாங்க, ஓகேவா? இட் கண்டெய்ன்ஸ் a strong triangular iron strip. பிளப்னா அந்த கலப்பை, ஏர் கலப்பைன்னு சொல்லுவாங்கல்ல அது, ஓகே? அது எப்படி இருக்குங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் தமிழ்ல சொல்லிட்டு இங்க வர உங்களுக்கு ஈஸியா புரியும். மண்ணை பண்படுத்துதல் மொத்தம் வந்து விவசாய முறைகள்ல 7 முறைகள் இருக்கு, சரியா?
அது ஒவ்வொன்றா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மண்ணை பண்படுத்துதல்னா அதை என்ன செய்யும்? மண்ணை மேலும் கீழுமாக புரட்டி அதை இலக செய்வது. அப்பதான் வேர்கள் வந்து ஆழமா செல்லும். வேர்கள் மண்ணின் அடியே ஆழமாக சென்றாலும் தளர்த்தப்பட்ட மண் அவற்றை எளிதாக சுவாசிக்க செய்கிறது. அதனால லூசன் த சாயில் அப்படின்னு சொல்லுவோம். மண்புழு, தளர்த்தப்பட்ட மண்ணில் உள்ள மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் வளர்ச்சி அடைய உதவுகிறது. உழவனின் நண்பன், மேலும் கீழும் புரட்டி தளர்த்துகிறது. மக்கிய இலைத்தலைகளை சேர்க்கிறது. ஆக்சுவலா மண்ணுக்கு அடியில வந்து நிறைய பொருள் மக்கி இருக்கும், அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அது ஒரு உரமா மாறும். உழுவதற்கு பயன்படும் கலப்பை மரம் அல்லது இரும்பால் ஆனது. கலப்பை வந்து மரத்தாலையும் இருக்கும், எதுலயும் இருக்கும், இரும்பாலையும் இருக்கும். 2 காளை மாடுகள், குதிரை, ஒட்டகங்கள் உழுவதற்கு பயன்படுகிறது. தற்போது டிராக்டரால் இழுக்கப்படும் பண்படுத்தியால் உழப்படுகிறது. சில நேரங்களில் மண்ணை உழுவதற்கு முன் மண்ணில் உரம் சேர்க்கப்படுகிறது. இதுலதான் சிம்பிள் பாயிண்டர். சோ இதுல நமக்கு வந்து பிளஃப் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அடுத்தது it is a simple tool which is used for removing weeds and for loosening the soil. அதாவது இந்த மண்வெட்டியை விட ரொம்ப சின்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? புல்லு வெட்டுறதுக்கு களை வெட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அந்த களை வெட்டி அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து அயனால செஞ்சு பெரிய ராடு, அதுக்கு முனையில அயானால செஞ்ச ஒரு இது இருக்கும். ஓகேயா, அடுத்தது கல்டிவேட்டர். கல்டிவேட்டர்னா இது உழுவதற்கு பயன்படக்கூடியது. டிராக்டர், அந்த டிராக்டருக்கு பின்னாடி ஒரு சைஸா இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அதுதான் வந்து உழுவதற்கு பயன்படக்கூடியது. ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வந்து விதைத்தல். சோவிங். விதைத்தல் அப்படிங்கிறது என்னது, எப்படி விதைப்பாங்க சொல்லுங்க? சீட்ஸ வந்து ஒரு குழி தோண்டி அது உள்ள போட்டு மூடி வைப்பாங்க, அப்படிதானே விதைக்கிறது. நெல் எப்படி விதைப்பாங்க? நெல்லை வந்து ஃபர்ஸ்ட் முளைக்க வச்சு தனியா எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை என்ன செய்வாங்க, நாத்து நடுறதுன்னு சொல்லி சின்ன சின்னதா கேப் விட்டு அதை என்ன செய்வாங்க, மண்ணுக்குள்ள வைப்பாங்க. சோ இதுதான் நெல் விதைக்கிற மெத்தட். கரெக்டா? இது இந்த உளுந்து பயிர் வகைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் உழுந்ததுக்கு அப்புறம் மண்ணு நல்லா லூஸா இருக்குமா, அதுக்கப்புறமா அந்த ஒரே லைனா வந்து என்ன செய்வாங்க, இந்த உழக்கூடிய ஒரு கலப்பைய வச்சு என்ன செய்வாங்க, ஒரே லைனா வந்து கொண்டு போய் அதுல ஒருத்தர் வந்து அந்த பள்ளம் போடுவாரு, இன்னொருத்தர் அந்த விதையை போட்டு என்ன செய்வாங்க, மூடுவாங்களா, இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் விதைத்தல். அதை பத்திதான் அதுல டீடைலா சொல்லியிருப்பாங்க, அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, விதைத்தல்னா என்னன்னு தமிழ்ல இருக்கு, இது நீங்க அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல. நான் வந்து அப்படியே விட்டுட்டு போறதுனால நீங்க விட்டுட்டு போகக்கூடாது. நான் டெஸ்ட் வைக்கும் போது இதுவும் இருக்கும், அப்ப வந்து நான் படிக்கலன்னு சொல்லக்கூடாது, நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இயற்கை உரம் அல்லது செயற்கை உரம். மேனுவல் தான் இயற்கை உரம். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து இயற்கை உரம் செலுத்துறதுன்னா நம்ம மனிதன் பயன்படுத்தக்கூடிய கழிவுகள், காய்கறி வேஸ்ட், வீட்டுல இருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகள், இதெல்லாம் வந்து இயற்கை உரமா பயன்படும். இன்னொன்னு அந்த விலங்குகளோட கழிவுகள், சாணம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இயற்கை உரத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். செயற்கை உரத்துலதான் நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆடிங் மேனர், கண்டினியூஸ் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஒரு நிலத்துல தொடர்ந்து பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த சாயிலுக்கு என்ன சத்து போயிடும், நியூட்ரியன்ஸ் ஃபுல்லா போயிடும். ஓகேவா? சாயில் இஸ் புவர் இன் நியூட்ரியன்ஸ், therefore farmers have add manure to the fields and replenish the soil with the nutrients. This process is called manuring. Improper or insufficient manuring results in weak plants. Okay, if a soil needs replenishment and enrichment through the use of organic manure and fertilizers. ஃபெர்டிலைசர்ஸ் மூலமாகவும் ஆர்கானிக் மேனர் மூலமா தான் அந்த சாயிலுக்கு ஃபுல் சத்துமே கிடைக்குது. இதுல ஃபெர்டிலைசர்ஸ் சொல்றது வேதி உரங்கள், அது ஃபேக்டரியில நம்ம தயாரிக்கிறோம். அதுல என்னெல்லாம் இருக்கும், யூரியா ஒரு உரம். ஓகேவா? அப்புறம் அமோனியம் சல்பேட் ஒரு உரம். ஓகேயா? சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ், என்பிகே உரம், இதெல்லாம் வந்து கெமிக்கல் நியூட்ரியன்ஸ், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். இதுல என்பிகேல N ஃபார்
நைட்ரஜன், P வந்து பாஸ்பரஸ், K வந்து பொட்டாசியம். இந்த நேம் எல்லாம் தெரியணும். இது கொடுத்துட்டு கொஸ்டின் எப்படி வரும்னா இது வந்து என்னன்னு கேட்பாங்க. இந்த கெமிக்கல் என்னது அப்படின்னு கேட்டா இது ஒரு உரத்துடைய பெயர் அப்படின்னு சொல்ல முடியும். யூரியா, அமோனியம் சல்பேட் அண்ட் சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ், NPK. இதெல்லாம் போக மண்ணுல வந்து ஒரு பாக்டீரியா கண்டிப்பா இருந்தா அதுக்கு நைட்ரஜன் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவேன். அது என்ன பாக்டீரியா? ஒரு மண்ணுல ஒரு செடி வளரும் போது அந்த செடியில இந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா மண்ணுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அது அப்படியே எடுத்து அந்த தாவரத்துக்கு கொடுக்கும். அது என்ன பாக்டீரியா? யாராவது சொல்லுங்க, என்ன பாக்டீரியான்னு சொல்லுங்க. பார்க்க கூடாது, பார்க்கணும்னு சொல்லுங்க. ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. ஆப்ஷன் இல்லாம சொன்னதான் ஞாபகம் இருக்குன்னு. மண்ணில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா. Which bacteria converts nitrogen from atmosphere? யாருமே ஞாபகம் இல்லையா? கூட ஞாபகம் இல்லை. ஆப்ஷன் ரிபோசோம், லைசோசோம், ரைசோபியம். இந்த மூணுல எது? ரைசோபியம். ரைசோபியம் அந்த பாக்டீரியாவோட பேர் என்னது? ரைசோபியம். இது எந்த தாவரத்துடைய வேர் முடிச்சுகள்ல இருக்கும்னு சொல்லு. எந்த பிளான்டோட ரூட்ல இந்த ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா வளருது? எந்த ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த 7th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைக்கும் போது முதல் கொஸ்டினே அதுதான். நல்ல ஒரு லெகுமினஸ். லெகுமினஸ் இந்த ஃபேமிலியோட பேரு லெகுமினஸ். லெகுமினஸ் ஃபேமிலியை சேர்ந்த தாவரங்கள் எதெல்லாம்? பட்டாணி, அவரை, ஓகேயா, பயிர் வகைகள், இதெல்லாம் வந்து லெகுமினஸோட ஃபேமிலி. அந்த நெல் பயிர் செஞ்சதுக்கு அப்புறமா லெகுமினஸ் ஃபேமிலி அந்த பிளான்ட் பயிர் செய்யறதுக்கான ரீசன் என்ன? நெல் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் மண்ணுக்கு சத்து கம்மி ஆயிடும். அதை ஈக்குவல் பண்றதுக்காக அதுல என்ன சேர்ப்பாங்க? உளுந்து இந்த மாதிரி பயிரை நடுவாங்க. ஓகேவா? அதனால அந்த மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து அதிகமா கிடைக்கும். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஃபேக்டரிஸ். சம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கோம். அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அது தண்ணியில சேர்ந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து என்னதான் மாறிடும்? பொல்யூஷனா மாறிடும். எல்லா உரமுமே மண்ணோட மண்ணா ஃபுல்லா கலக்காது. நிறைய உரம் கரையாமே இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியா அட்மாஸ்பியர்ல அதை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இந்த therefore in order to maintain fertility of the soil we have to substitute fertilizers with organic manner or leave the field uncultivated between two crops. இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? வெறும் ஃபெர்டிலைசர் மட்டும் தனியா சேர்க்காம இயற்கை உரத்தோட அதை மிக்ஸ் பண்ணி என்ன சேர்க்கணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு பயிர் செய்யறதுக்கும் அடுத்த பயிர் செய்யறதுக்கும் இடையில கேப்ல அந்த நிலத்தை சும்மா விட்டுறது, எதுவுமே பயிர் செய்யாம சும்மா விட்டுறது. ஸோ அப்படி விட்டுட்டோம்னா அப்ப அது ஈஸியா நமக்கு வந்து பொல்யூஷன் அப்படிங்கிறது வராது. ஓகே, அடுத்தது கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி முறை. இதுதான் நான் இப்ப சொன்னது. Another method of replenishing the soil with nutrients is crop rotation. This can be done by growing different crops alternately. ஒரு கிராப்ஸ் வளர்ந்து அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கிராப்ஸ போடுவாங்க. ஃபார்மர்ஸ் யூஸ் டு grow legumes வருதா as fodder in one season and wheat in the next season. This helps in the replenishment of the soil with nitrogen. ஏன்? லெகும்ஸ்ல என்ன பாக்டீரியா இருக்கு? ரைசோபியம். ரைசோபியம் பாக்டீரியா present in the nodules of the roots. வேர் முடிச்சுகள்ல இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கிறதுனால
அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அது மண்ணுல கலந்துருது, அது தாவரங்கள் எடுத்துக்குது. ஓகேவா? இந்த ரைசோபியமும் இந்த லெகுமினஸ் பிளான்ட்டும் என்ன முறையான வாழ்க்கை முறை வாழுது? கூட்டு உயிரி வாழ்க்கை முறை, இதுதானே சிம்பியாசிஸ். ஓகே, அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் மேனர். இட் என்ஹான்சஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். நிறைய இலைத்தலைகள் எல்லாம் உரமா போட்டோம்னா அந்த மண்ணுல அந்த இலைத்தலைகள் எல்லாம் ஒரு லேயர் மாதிரி படியும். ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி சேமிக்கக்கூடிய ஒரு சின்ன டேங்க் மாதிரி உருவாகும். ஓகேவா? இட் மேக்ஸ் த சாயில் போரஸ் டியூ டு விச் எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் பிகம்ஸ் ஈஸி. இட் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதுல நிறைய நுண்ணுயிரிகள் வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ். நமக்கு தேவையான நுண்ணுயிரிகள் வளர்றதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேயா? இட் இம்ப்ரூவ்ஸ் த டெக்ஸ்டர் ஆஃப் சாயில். இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆஃப் மேனர். இரிகேஷன், பாசனம், தண்ணி எப்படி அதுக்கு வந்து பண்றாங்க? ஓகேவா? சப்ளை ஆஃப் வாட்டர் அட் கிராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் கால் இரிகேஷன். முறையான கால இடைவெளியின் அடிப்படையில தண்ணி ஊத்திட்டே இருந்தோம்னா அதுக்கு பேரு தான் பாசன முறை. ஓகேயா? இப்ப டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் வேரிஸ் கிராப் டு கிராப், சாயில் டு சாயில் அண்ட் சீசன் டு சீசன். இப்போ மழை நேரத்துல எல்லாம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி வெயில் நேரத்துல ஊத்தல அப்படின்னா அந்த பயிர் வாடி போயிடும். ஓகேவா? சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன், எங்க இருந்து நமக்கு தண்ணி கிடைக்குது? இது நார்மலா எல்லாருக்கும் கிடைக்கும். வெல்ஸ், டியூப் வெல்ஸ்னா அதுதான் நம்ம போர் வெல் சொல்லுவோம்ல, அது. பாண்ட்ஸ், குளங்கள், ஏரிகள், லேக்ஸ், ரிவர்ஸ், ஆறு, டேம் அண்ட் கேனல்ஸ், கால்வாய், இதுல இருந்து எல்லாம் நமக்கு தண்ணி கிடைக்குது. The water available in wells, lakes, canals lifted up the different methods, different region for taking to the field. Cattle or human labor is used to these methods. கேட்டில்னா கால்நடைகளை வளர்க்கக்கூடியவங்க வந்து இந்த முறையை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ தீஸ் மெத்தட்ஸ் ஆர் சீப்பர் பட் லெஸ் எஃபிஷியன்ட் பட் வேரியஸ் ட்ரெடிஷ்னல் வேஸ். இது தவிர நமக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் வேஸ் இருக்கு. இது நான் வந்து தமிழ்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றேன், அப்படி ஈஸியா இருக்கு உங்களுக்கு. இதுல தமிழ்ல வந்து வேதி உரங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். யூரியா, அமோனியம் சல்பேட், சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ், என்பிகே உரங்கள், இதெல்லாம் வேதி உரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? இதுல அடுத்தது என்னன்னா, வேதி உரங்கள் அதிக அளவில் மண் பயன்படுத்துவதால் மண் வளமற்றதாக மாறிவிடும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கரிம உரங்களை பயன்படுத்த வேண்டும். கரிமனா ஆர்கானிக். உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணின் அமைப்பு, நீரை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. அடுத்தது இன்னொரு முறை பயிர் சுழற்சி முறை. பயிர் சுழற்சி முறையில விவசாயிகள், வட இந்திய விவசாயிகள் மட்டும் இல்ல, எல்லா விவசாயிகளும் தான். இது சிபிஎஸ்இ புக்கு தானே, அதனால இங்க என்ன வார்த்தைன்னு இருக்கும்? வட இந்தியான்னு இருக்கும். பட் எல்லா விவசாயிகளும் அதே தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு பருவத்தில் இருபுற வெடிக்கனி தாவரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல படிக்கிறவங்க இருபுற வெடிக்கனின்னு சொன்னாலும் அது லெகூம் தான். லெகூம் வகை தாவரங்களை பயிரிடுகிறார்கள். இது மண்ணிற்கு நைட்ரஜனை மறுநிரப்பீடு செய்ய உதவுகிறது. இதன் வேர் மூச்சுகளில் ரைசோபியம் பாக்டீரியம் காணப்படுகிறது. அது ஆல்ரெடி நம்ம படிச்ச பாயிண்ட். இருபுற வெடிக்கனினா லெகூம் தாவரங்கள், அதான் பட்டாணி. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பயிறு வகைகள், இந்த மாதிரி நிறைய சொல்லுது. இந்த துவரம் பருப்பு, கடலை பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு பருப்பு கொடுத்தா என்ன பருப்புன்னு கண்டுபிடிக்க தெரியும்? கண்டுபிடிக்க தெரியுமா தெரியாதா? என்னென்ன பருப்பு எல்லாம் இருக்கு சொல்லுங்க. துவரம் பருப்பு, எல்லோ கலர்ல இருக்கிற பருப்பு வகைகள்லாம் துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, சிறு பருப்பு அல்லது பாசி பருப்பு, அவ்வளவுதான் எல்லோ கலர்ல இருக்கிறது. அதுதானே? சரி, ஓகே. சார் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க நிறைய தாவரங்கள் எல்லாமே பார்த்திருப்பீங்க தானே. நெல் எப்படி வளரும் தெரியும், உளுந்து பயிர் கூட பார்த்திருக்கலாம். ஆனா இந்த பருப்பு வகைகள்லாம் எப்படி வளருதுன்னு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர் சைட்ல அந்த பருப்பு எங்கேயாவது விளையுதா? பாசி பருப்பு பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, பீன்ஸ் பார்த்திருக்கீங்கல்ல, பீன்ஸ் உள்ள இருக்கிறத எடுத்தாதானே அது பீன்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த சோயா பீன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நீளமான ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அது உள்ள பிரிச்சா உள்ள இருக்கும். அதுதானே பருப்பு வகைகள். அதுதான் இருபுற வெடிக்கனின்னு சொல்றாங்க. ஓகேவா?
ரெண்டு சைடு, அதாவது அந்த விதைகள் தான் ஆக்சுவலா அது ஒரு கனி இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். அது உள்ள நம்ம வந்து உடைச்சோம்னா உள்ள விதைகள் இருக்கும். ரெண்டு சைடுமே இது வந்து என்ன ஆகும்னா நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு சைடுமே வெடிச்சு உள்ள இருந்து விதைகள் வெளியே விழும். இதுதான் இருபுற வெடிக்கனி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் வந்து நீருடன் கனிமங்கள் வேதி உரங்களும் கூட உறிஞ்சப்படுகிறது. தாவரங்கள் சுமார் 90% அளவு நீரை கொண்டுள்ளது. நீர்ப்பாசனத்திற்கான மூலங்கள் எதெல்லாம் பார்த்துட்டோம். பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து அகழ்தல். அகழ்தல்னா கப்பிகளால் இருத்தல். கப்பிகளால் இருத்தல்னா கப்பினா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? கப்பினா என்னன்னு தெரியாது? தமிழ்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லையா? தெரியாத வார்த்தையெல்லாம் எல்லாரும் ஏதோ கெட்ட வார்த்தைன்னு நினைச்சுடுங்க. அப்படிதானே? கப்பிங்கிறது வந்து என்னன்னா கிணறு. கிணறு பாத்துருக்கீங்கல்ல, கிணறுல தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு வீல் மாதிரி சின்னதா இருக்கும்ல, அது உள்ள அதாவது இந்த ஷேப்ல இருக்குமா? இதுல வந்து கயிறு போட்டு உள்ள விட்டோம்னா இந்த சைடு பிடிச்சு இழுக்கும் போது இந்த உள்ள இருக்கிற வாளி வெளியே வரும் இல்லையா? இந்த மிஷின் ஒரு சின்ன மிஷின், இதுக்கு பேரு தான் கப்பின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது மூலமா தண்ணியை இறைத்து அதுக்கப்புறம் கொண்டு போறது. ஓகேவா? அடுத்தது சங்கிலி பம்பு அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கிறத கண்டினியூஸா அது கூட சேர்த்து 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 எங்க நமக்கு தண்ணி தேவையோ அது வரைக்கும் லென்த்தா கொண்டு போறது. அது கிட்டத்தட்ட கோர்ஸ் மாதிரி. அடுத்தது தேக்லி முறை. அடுத்து நெம்புகோல் முறை. நெம்புகோல் முறை வந்து ஃபேமஸான முறை. ஒருத்தர் நீங்க பழைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். ஒருத்தர் ஒரு மரக்கட்டையில நடந்து வந்துட்டே இருப்பாரு, அப்புறம் திரும்பி மறுபடியும் நடந்து போவாரு. அப்புறம் ஒரு சைடா அவர் நடந்து வரும்போது அந்த அது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒரு வாளி போன்ற அமைப்பு வந்து கிணத்துக்குள்ள தண்ணியை என்ன செய்யும்? மொந்து எடுக்கும். அவர் இன்னொரு சைடு நடக்கும் போது அது தானாவே என்ன செய்யும்? தண்ணிய வெளியேறும். இந்த முறை பார்த்திருக்கீங்களா? பார்த்ததெல்லாம் இல்ல. இந்த மாதிரி விவசாயம் பத்தின இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அந்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இதுன்னா என்ன, அந்த மாதிரி முறைகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் பழைய அவங்க பயன்படுத்தின சயின்ஸ கூட நாம இந்த காலத்துல என்ன செய்யலாம், பயன்படுத்தலதான் உண்மை. வீட்டுல ஒரு சின்ன சின்ன விஷயம் நாமளே சரி பண்ணலாம், ஆனாலும் அதுக்கு யாரையாவது என்ன செஞ்சுட்டே இருக்கும், எதிர்பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பழைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயம் நிறைய இருக்கும். அதுல இருந்து கூட நம்ம கத்துக்கலாம். சோ இதெல்லாம் பழங்கால பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகள். ஓகேவா? இந்த சைனால வந்து இன்னமுமே பழங்கால விவசாய முறையை பயன்படுத்துற இடம் நிறைய இருக்கு. ஓகேவா? அவங்க எல்லாம் வந்து அப்ப என்ன பயன்படுத்தி என்ன செஞ்சாங்களோ அதையேதான் இப்பவும் ஃபாலோ பண்றாங்க. எவ்வளவு மிஷின் நம்ம கண்டுபிடிச்சாலும் அவங்க வந்து சில விஷயங்களை அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. வரும். அதுவும் இதுல இருக்கலாம். ஓகேவா? சோ இதுல என்னெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் போட் அப்படின்னா புலி, அதாவது சிஸ்டம். இந்த கப்பி முறை சொன்னாலே. அடுத்து செயின் பம்ப், டேக்லி இது ஒரு பாரம்பரிய முறை. அண்ட் ரபாட் லிவர் சிஸ்டம், அதாவது நெம்புகோல் சிஸ்டம். இதெல்லாம் இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் இரிகேஷன். அப்புறம் மாடர்ன் மெத்தட். இப்ப நாம மாடர்ன் மெத்தட் என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்னா என்ன? ஸ்ப்ரே. இத ஒரு மிஷின் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது எங்கெல்லாம் தண்ணி தேவையோ ரொம்ப தூரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணும் தண்ணி. ஃபோர்ஸா. அது வந்து மோஸ்ட்லி இந்த கார்டன்ல கிராஸ் புல் எல்லாம் வளரும் போது தண்ணி ஊத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது ட்ரிப் சிஸ்டம். ட்ரிப் சிஸ்டம்னா சொட்டு நீர் பாசனம். வாட்டர் ஃபால்ஸ் டிராப் பை டிராப் டைரக்ட்லி நியர் த ரூட்ஸ். வேருக்கு பக்கத்துல டிராப் டிராப்பா விழுற மாதிரி தண்ணி செட் பண்ணிட்டு போவாங்க. சில பேர் இத வந்து ஊருக்குலாம் போனா அந்த செடி வாடக்கூடாதுன்னு ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய வாட்டர் பாட்டில்ல தண்ணி சேர்த்து வச்சுட்டு அதுல சின்ன ஒரு ஹோல் போட்டோம்னா சொட்டு சொட்டா தண்ணி விழுந்துட்டே இருக்கும். ஓகேவா? அந்த செடி வாடாம இருக்கும். சோ இதுல தண்ணி ரொம்ப கம்மியா தேவைப்படும், ஆனா நல்ல தாவரம் வந்து வளரும். ஓகேவா?
Water is not wasted at all. இதுல ஒரு துளி தண்ணி கூட waste ஆகாது. It is the best technique for watering fruit plants and gardens and trees. It is a boom region where availability of water is poor. நம்ம எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இது அங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தட். அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ். வீட்ஸ்னா களைகள்னு அர்த்தம். தேவையில்லாத செடி இருக்குல்ல, அதான் களைகள். So in a field, many other undesirable plants may grow naturally along with the crop. நம்ம நெல்லு மட்டும்தான் வளர்ப்போம், ஆனா உடையில தேவையில்லாத நிறைய செடி வளர்ந்துருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம், அன்டிசைரபிள். The removal of weeds is called weeding. அதாவது களை எடுத்தல். வீடிங்னா களை எடுத்தல்னு அர்த்தம். களை எடுக்கிறதுலாம் பார்த்திருக்கீங்களா கிராமத்துல? பண்ணியிருக்கீங்களா? ஓகே. Weeding involves removal of unwanted and cultivated plants called weeds. Some weeds interfere even in harvesting and many may be poisonous for animals and human beings. சில களைகளை எடுக்காம விட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபுட்டுக்கு கூட என்ன செய்யும், பாய்சன் ஆயிடும். ஓகேவா? அதனால கண்டிப்பா அதை எடுப்பாங்க. இதுல நம்ம படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் வீடிசை, ஒரு கலை கொல்லி, அதோடைய பேரு 2,4,D. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கலை கொல்லி 2,4,D. These are sprayed in the fields to kill the weeds. நிறைய களை அதிகமா வளர்ந்துச்சுன்னா இதை வந்து ஸ்ப்ரே தண்ணியில சேர்த்து பர்டிகுலர் ரேஷியோல சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆனா இது வந்து எதை ஒன்றும் பண்ணாது, crops எதுவும் பண்ணாது. ஓகேவா? The weedicides are diluted with water to the extent required and sprayed in the field as a sprayer. இதுல இந்த இது வந்து இம்பார்ட்டன்ட் 2,4,D. அதை நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்ப இதை தமிழ்ல பார்க்கலாம். இதுல நவீன நீர்ப்பாசன முறைகள் அப்படிங்கிறதுல தெளித்தல் முறை. தெளித்தல் முறை அப்படின்னா இதுல வந்து மழை போன்று பயிர்கள் மீது நீர் தெளிக்கப்படும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா புல்வெளி, காபி தோட்டங்கள், காபி எஸ்டேட் இருக்குல்ல, அதுல எல்லாம் இது யூஸ் ஆகுது. அது சொட்டு நீர் பாசன முறை, சொட்டு சொட்டா தண்ணி விழும், நீர் வீணாகாது. இது நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகுது. களைகளில் இருந்து பாதுகாப்பு. இதுல தமிழ்ல உள்ளவங்களுக்கு அது இல்லாம இருக்கும் அந்த பாயிண்ட். களைக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு அது நோட் பண்ணி இருக்கு. 2,4,D களைக்கொல்லி என்று அழைக்கப்படும். இதுதான் இம்பார்ட்டன்ட். களைக்கொல்லியில இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது அறுவடை செய்தல். பயிர்கள் நன்கு முற்றியதும் வெட்டி எடுப்பதை அறுவடை செய்தல் சொல்லுவோம். நம் நாட்டில் அறுவடை எதை வச்சு பயன்படுத்துவாங்க? அறிவாள். கதிர் அறிவாள்னே தனியா இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அது வந்து கதிர் அறிவாள் அல்லது ஒரு மிஷின் கூட இருக்கு. அறுவடை செய்யும் போது செடியோட வேரோட எடுக்க மாட்டாங்க, பாதி செடியை தான் கட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நெல் எல்லாமே, முதிர்ந்த நெல் எல்லாமே எங்கதான் இருக்கும், அந்த செடியோட மேலதான் இருக்கும். ஓகேவா? நுனியில பகுதியில தான் அதிகமா இருக்கும், கீழ் பகுதியில இருக்காது. அதனால அந்த செடியில முக்கால் பாகத்தை என்ன செய்வாங்க, ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறமா அத கதிர் அடித்தல் மெத்தட்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல the separation of grains from its stalks. தானியங்களை அதனுடைய இலைகளில் இருந்து பிரித்தெடுக்கும் முறை, அதுக்கு என்ன பெயர்? சீவிங். தமிழ்ல அப்படியேதான் இருக்கு, அங்கே இருக்கு. தமிழ்ல உள்ளது சொல்லுங்க. கதிரடித்தல். ஓகேவா? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஒரு நல்ல எல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு பெரிய கயிறால கட்டி அந்த கயிறோட முனையை கையில பிடிச்சிட்டு ஓங்கி ஒரு பாறையில அடிப்பாங்க, பாத்தீங்களா? அது அடிக்கிற போர்ஸ்ல இந்த நெல் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விழும் கீழே. அதான் கதிரடித்தல். ஓகேவா? இதுதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சீவிங்கா? நிறைய மெத்தட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சீவிங், வினோயிங், அப்புறம் வேற என்ன படிச்சோம்?
ஆப்ஷனை பார்த்து குத்து மதிப்பா அடிக்கிறது இல்லைன்னா ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப தமிழ்ல கதிரடித்தல் அப்படி சொல்றோம்ல அது ஏன் இங்கிலீஷ்ல அந்த வேர்டு உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு தான் ஞாபகம் வரும் ஆனா சொல்ல தெரியாது இல்லைன்னா சரி ஓகே ஹார்வெஸ்டிங் இதுல இருக்கு பாருங்க இதுல ஹார்வெஸ்டிங் இஸ் கட்டிங் crop manually by machine. Separation of the grains from the shop is called threshing. Threshing தானே படிச்சோம் ஞாபகம் இருக்கா படிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறீங்களா விண்ணோயின்னா என்ன தூற்றுதல் மேல உயரமான இடத்துல இருந்து கீழே வந்து நம்ம பயிரை போடும்போது லேசானதுலாம் வெளியே போயிடும் காத்துல அடிச்சுட்டு போயிடும் அது விண்ணோயின் சீவிங்னா சலித்தல் ஓகேவா இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் separating methods proper storage of grains is necessary from pests and microorganisms நெல்லாம் நிறைய அறுவடை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பாதுகாத்து வைக்கிறது இல்லைன்னா அது என்ன ஆயிடும் நெல்லுக்குலாம் ஈஸியா எது வந்துடும் வண்டு பூச்சி அல்லது இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா அல்லது லைட்டா ஈரப்பட்டாலே அழுகி போயிடும் ஸோ அது தனியா குடோன்ல வச்சு பாதுகாப்பா வைப்பாங்க ஓகேவா Food is also obtained from animals for which animals are bred. This is called animal husbandry. தமிழ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு பாருங்க பயிர்களை சேமித்து வைப்பது ஒரு முக்கியமான வேலை அறுவடை செய்த தானியங்களை நீண்ட நாட்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்றால் ஈரப்பதம் பூச்சிகள் எலி மற்றும் குடிநீரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் அவற்றிலுள்ள ஈரப்பதத்தை குறைப்பதற்கு அவற்றை நன்றாக வெயிலில் உலர்த்தி சேமித்து வைக்க வேண்டும் இது புழு பூச்சிகள் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் தாக்காமல் தடுக்கிறது விவசாயிகள் தானியங்களை கோடி பைகள் அல்லது உலோக டப்பிகளில் சேமித்து வைப்பார்கள் இருப்பினும் எலிகள் மற்றும் பூச்சிகளிலிருந்து பாதுகாக்க தானியங்கள் பெரிய அளவில் கிடங்குகள் மற்றும் களஞ்சியங்களில் சேமித்து வைக்கப்படுகிறது வீடுகள் அல்லது பண்ணைகளில் வளர்க்கப்படும் பிராணிகளுக்கு சரியான உணவு உறைவிடம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் விலங்குகள் அவற்றை வளர்க்கப்படும் போது அதை கால்நடை வளர்ப்பு அதான் அனிமல் ஹஸ்பண்டரி மீன் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது அதுல என்ன சத்து அதிகமா இருக்கு எல்லா சத்துமே இருக்கு பர்டிகுலரா விட்டமின் டி நிறைந்த மீன்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஓகேயா விட்டமின் டி தனியா ஒரு டேப்லெட் இருக்கா அது வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க மீன் ஃபிஷ் ஆயில் இருந்து எடுக்கிறாங்க ஓகேவா இப்ப நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா விட்டமின் டி3 சஃபிஷியண்டா இல்ல இப்ப நிறைய படிக்க முடியாத குழந்தைங்க இருக்காங்கல்ல என்னால முடியல படிக்க முடியல எவ்வளவு செஞ்சாலும் என்னால படிக்க வர மாட்டேங்குது அப்பெல்லாம் இந்த காலத்துல நிறைய குழந்தைங்க சொல்றாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனோட பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப அவங்களுக்கு என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா விட்டமின் டி வந்து கம்மியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம் விட்டமின் டி3 ஓகேவா உங்க ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத ஸ்டேஜ் மறந்து போகுது இந்த மாதிரி ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா அதாவது பிலோ 12 இந்த ஏஜ்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ஓகேவா அடுத்தது 2வது லெசன் போயிடலாம் நுண்ணுயிரிகள் நண்பர் மற்றும் பகைவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோ ஒரு நிமிஷம் 2வது லெசன் பாருங்க மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோ அதாவது நுண்ணுயிரிகள்ல சிலது நமக்கு நண்பனா இருக்கும் சிலது பகையா இருக்கும் அதெல்லாம் என்னென்னு பார்க்க போறோம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இதுல நிறைய பாயிண்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இதுல ஃபுல்லாவே பாக்டீரியா வைரஸ் இதோட பேர் தான் வரும் ஓகேவா இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் Microorganisms are too small and not visible in unaided eye living organism around which we normally cannot see. These are microorganism microbes. நம்மால கண்ணுல பார்க்க முடியாததான் நம்ம என்னன்னு சொல்றோம் நுண்ணுயிரி அப்படின்னு சொல்றோம்
Microorganism may classified into major four groups. Four major groups. இது ஒரு important question. என்னதெல்லாம் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கி, புரோட்டோசோவா, சம் ஆல்கே. இதெல்லாம் சேர்ந்ததான் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்றோம். நுண்ணுயிரிகளுடைய வாழ்க்கை முறை அடிப்படையில ஃபர்ஸ்ட் பாக்டீரியா, அது வைரஸும் வரும் ஆக்சுவலாம், அதுல எல்லாமே இருக்கு. ஓகே, பாக்டீரியா, அடுத்தது ஃபங்கஸ், புரோட்டோசோவா அண்ட் சம் ஆல்கே. வைரஸும் அதுல சேர்த்துக்கோங்கப்பா. ஆமா, viruses are also microscopic but are different from other microorganisms. They, however, reproduce only inside the cells of the host organism, which may be a bacterium, plant or animal. அதாவது வைரஸ் வந்து மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா, வைரஸ் வந்து எந்த உடலுக்குள்ள இருக்கோ அந்த உடலுக்கு உள்ள மட்டும்தான் அது பல்கி பெருகும். ஓகேவா, அதோடைய வாழ்நாள் வந்து அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசம்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான். அது ஒருவேளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது செத்துடுவாங்க. அந்த வைரஸ் வந்து எப்போ ஒரு உயிருக்குள்ள நுழையுதோ அப்பதான் அது ஒரு இனப்பெருக்கத்தையே ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா அது தனியா இயங்க முடியாது வைரஸால, அதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை. ஓகேவா, அதனால வைரஸ் அப்படிங்கிறது ஒரு உயிருக்கு நுழைந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய வேலையை காமிக்கும். Common ailments like cold, influenza, flu, and most coughs are caused by viruses. இதெல்லாம் நார்மலா நமக்கு எப்பவுமே வரக்கூடிய டிசீஸ் தான். Serious disease like polio, chicken pox are also caused by virus. Important question. Chicken pox, polio இதெல்லாம் எதனால வரக்கூடிய டிசீஸ்னு கேட்டா என்ன சொல்லணும்? வைரஸ். போலியோனா தமிழ்ல இளம் பிள்ளை வாதம். இந்த மாதிரி நோய் பாதிக்கப்பட்டிருக்கவங்களை பார்த்துருக்கீங்களா? போலியோ பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய முதுகு தண்டு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களால அதுல அதாவது முதுகுல இருந்து இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கை கால்கள் வந்து அதோடைய அளவு சிறியதா மாறிடும். உங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, ரொம்ப பலவீனமாயிடும் கால்கள். இது வந்து 1970 காலகட்டங்கள்ல இந்த நோய் அதிகமா நம்ம இந்தியால இருந்திருக்கு. அப்புறம் போலியோ டிராப்ஸ் அதை கண்டுபிடிச்சு இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே போலியோ டிராப்ஸ் ஒண்ணு ஊத்துறாங்களா குழந்தைங்களுக்கு. சோ இப்ப இந்த நோய் நம்ம இந்தியால டோட்டலாவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எந்த புதுசா பிறக்கிற குழந்தைக்கும் இந்த நோய் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். 1970க்கு முன்னாடி பிறந்தவங்க, அந்த டைம் 80ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு இருக்கும். ஓகேவா, அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நடக்க முடியாதுல, ஒரு சைக்கிள் அவங்களுக்குனே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு சைக்கிள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல ஃப்ரீயா கொடுக்கணும். பார்த்துருக்கீங்களா? அவங்க கையாலதான் நடந்து போவாங்க. ஸோ இதுதான் போலியோ டிசீஸ்ன்னு சொல்றாங்க. Virus are quite different from other microorganisms. They reproduce only inside the host organism. அதேதான் அந்த பாயிண்டா ரிப்பீட் ஆகுது. அடுத்தது புரோட்டோசோவா. புரோட்டோசோவா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, bacteria, disease like dysentery and malaria are caused by protozoa, whereas typhoid and tuberculosis are bacterial disease. இந்த இடத்துல புரோட்டோசோவாக்கு கீழேயே பாக்டீரியாவையும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, பட் புரோட்டோசோவாவும் பாக்டீரியாவும் ஒன்னான்னு கேட்டா கிடையாது, வேற வேற. ஓகேவா, இப்போ புரோட்டோசோவாக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மலேரியா சொல்லும்ல, மலேரியா வந்து கொசுவால தான் பரவும். ஓகேவா, ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது வந்து கொசு கிடையாது. அந்த கொசு வந்து மலேரியா ஒரு புரோட்டோசோவை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்றதுனால நமக்கு மலேரியா வருது. அதனால அது ஒரு கொசுங்கிறது இது எடுத்துட்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் சொல்லுவோம். அப்ப மலேரியா எதனால ஏற்படுதுன்னா புரோட்டோசோவா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா. பிளாஸ்மோடியம், ஓகேயா, பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவானாலதான் மலேரியா வந்து உருவாகுது. புரோட்டோசோவான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். அது ஒரு காமன் நேம். வைரஸ்லயே நிறைய வைரஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி புரோட்டோசோவாங்கிறது ஒரு காமன் நேம். அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு.
They can live in all kinds of environment, ranging from ice cold climate to hot springs and desert to marshy lands. எங்க வேணாலும் வாழும். Microorganisms are found in air, water, in the bodies, plants and animals. They may be unicellular or multicellular. Microorganisms include bacteria, fungi, protozoa, some algae, virus. Okay, the question repeat ஆயிருக்கு, இந்த லைன் ரிப்பீட் ஆயிருக்கு. அதாவது வைரஸால ஒரு டிசீஸ் வந்ததுன்னா, இப்போ பாக்டீரியா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியாவுக்கு நம்ம உடம்பே அதை பார்த்துக்கும். அதாவது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா இம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவே அந்த பாக்டீரியாவை வந்து ஒரு சில நாள்ல கொன்னுடும். ஓகேவா? இப்ப இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இம்யூன் சிஸ்டமையே போய் ஒரு ஹோஸ்ட் செல்லா எடுத்துட்டு அங்கேயே போய் வளருது. அப்போ இம்யூன் சிஸ்டத்தையே அது பிளாக் பண்ணிடுறதுனால வைரஸால வரக்கூடிய டிசீஸ்க்கு நம்ம வெளியிருந்து மருந்து கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், சரியாகும். நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யாது, சரியாகும். ஓகேவா? வைரஸ் அப்படிங்கறதுடைய பெரிய பிரச்சனையே அதுதான். வைரஸால வரக்கூடிய நோய் எதுக்குமே மருந்துங்கிறது கிடையாது, தடுப்பூசி தான் போடுவாங்க. இப்ப வரைக்கும் டெங்குக்கு மருந்து கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸ் இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே குழந்தையா இருக்கும் போதே என்ன போட்டு விட்டுருவாங்க, வேக்சினேஷன் போட்டு விட்டுறாங்க. அதனால நமக்கு அது வரல. ஓகே, அதனால வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் நம்ம உடம்புல வாழ்ந்துட்டு செத்து போகுது. அதாவது இப்போ கொரோனா டைம்ல நம்ம வந்து எத்தனை நாள் நம்ம தனியா இருக்க சொன்னாங்க, குவாரண்டைன் பீரியட் எவ்வளவு இருந்துச்சு, 14 days வந்து தனியா இருக்க சொன்னாங்க. அப்படிதானே? அப்புறம் தான் வந்து நார்மல் பீப்புள் கூட அவங்க ஜாயின் ஆக முடியும். ஏன்னா அந்த 14 daysங்கிறது தான் அந்த வைரஸ் வளர்றதுக்கான காலம். அது ஒரு பர்டிகுலர் டேஸ் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அந்த டேஸ்க்குள்ள நம்மளே அதை அழிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதான் வைரஸ். ஓகே, அடுத்தது some microorganisms are useful for commercial production of medicines and alcohol. இப்ப சொல்லுங்க, ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எது? பாக்டீரியா. ஃபெர்மெண்டேஷனுக்கு என்ன யூஸ்? ஈஸ்ட்ங்கிறது சிங்கிள் செல் ஆல்காவா, சிங்கிள் செல் ஃபங்கியா? ஒரு செல் உயிரி. ஈஸ்ட் வந்து ஒரு செல் உயிரி. ஓகேவா? அது ஒரு செல் பூஞ்சையா, ஒரு செல் ஆல்காவான்னு கேக்குறாங்க. சிங்கிள் செல் ஃபங்கஸ், ஒரு செல் பூஞ்சை. ஓகே, அடுத்தது புரோட்டோசோவான்ஸ் ஆர் சீரியஸ். சரி, இதுல நான் சொல்லிடுறேன். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன், மெடிசின் அண்ட் ஆல்கஹால் தயாரிக்க சம் யூஸ் ஆகுது. சம் மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் ஆர்கானிக் வேஸ்ட். இதுதான் எது? டெட் பிளான்ஸ். இது நீங்க டீகம்போஸ் ஆர்கானிக் வேஸ்ட்னா அது பாக்டீரியா. சரியா? டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேல வளர்ந்துச்சுன்னா அது இறந்து போன மக்கிய பொருட்கள் மேல வளரக்கூடியது எது? ஃபங்கஸா, ஆல்காவா, பாக்டீரியாவா, புரோட்டோசோவா? ஃபங்கஸ். அந்த அந்த டைப் ஆஃப் வாழ்க்கை முறை அது என்னன்னு சொல்லுங்க? ஆட்டோட்ரோபிக்கா, ஹெட்ரோட்ரோபிக்கா, என்னதுன்னு சொல்லுங்க? நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ்னு ஒரு டாபிக் படிச்சோமா? அதுல வந்து ஃபுட்டு எப்படி தாவரங்கள் எடுத்துக்குது அப்படிங்கறத பார்த்தோம்ல. ஆட்டோட்ரோபிக்னா போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலமா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுமா? அப்புறம் வந்து ஹெட்ரோட்ரோபிக்னா இன்னொரு இதை சார்ந்து வாழும். சிம்பியோசிஸ்னா கூட்டுயிரி வாழ்க்கை முறை. பஸ்கூட்டான்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அது வந்து என்னங்கிறது? பஸ்கூட்டாங்கிறது ஒட்டுண்ணி. அது வந்து ஒட்டி பாரசைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, அது மாதிரி இந்த பங்கஸ்ங்கிறது இறந்து போன உயிரிகள் மேல வளருதுன்னு சொல்லுங்கள. இது என்ன டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ்? சாருண்ணிகள், அழுகல் வளரிகள், சாப்ட்ரோட்ரோபிக். ஓகேயா? சாப்ட்ரோட்ரோபிக் ஒண்ணு படிச்சோம்ல, படிச்ச மாதிரி இல்லையா? அப்ப எனக்கு மட்டும் ஏன் ஞாபகம் வருது? இந்த
இந்த லைனை வாசிக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வருது. அப்ப ஏன் எனக்கு மட்டும் ஞாபகம் வருது? இல்லையே, நான் ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கேன். 8th சயின்ஸ் ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம்க்கு தான் சொல்றேன். சரி, ஓகே. நானும் உங்களை மாதிரி தான் எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் போனும் எல்லாமே பார்ப்பேன், எல்லாமே செய்வேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஞாபகம் இருக்கும்? உங்களுக்கு வந்து நீ வர மாட்டேங்குது. சரி, ஓகே. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட், protozoans cause serious disease like dysentery and malaria. Some of the microorganisms grow on our food and cause food poisoning. இந்த இடத்துல சீரியஸ் டிசீஸ், புரோட்டோசோவானால வரக்கூடிய சீரியஸ் டிசீஸ் வந்து ஒண்ணு டிசென்ட்ரி, இல்லைன்னா என்னது மலேரியா. மலேரியாவுக்கு என்ன காஸ்ட்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதோட பேர் என்ன? கிளாஸ்மோடியம். அண்ட் டிசென்ட்ரின்னு சொல்லும் போது நிறைய டைப் இருக்கு. அதுல நான் ஒரு டிசென்ட்ரி பத்தி உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன். அது என்ன டிசீஸ்? காலரா. ஓகே, காலரா எதனால வருது? வைரஸா, பாக்டீரியா? பாக்டீரியா. என்ன பாக்டீரியா? விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. சரியா? அதனால வரக்கூடிய ஃபுட் பாய்சன்லாம் ஆயிடுச்சு நம்ம சொன்னோம்ல, அது வந்து புரோட்டோசோவான்ஸ் அதுதான் வரக்கூடியது. இல்லையா? சம் மைக்ரோ ஆர்கானிசம் ரெசைட் இன் ரூட்லெட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். மறுபடியும் அதே திருப்பி படிக்கிறோம். தே கேன் ஃபிக்ஸ் நைட்ரஜன் அண்ட் இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. அந்த பாக்டீரியா பேர் என்ன? இது ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா, அப்படிதானே? இதுக்கு பேர் என்ன? ரைசோபியம். இப்பதானே படிச்சோம். ஓகே, ரைசோபியம். அடுத்தது, some bacteria present in the soil fix nitrogen from atmosphere and convert into nitrogen compounds. Certain bacteria convert compounds of nitrogen. அதே தான் திருப்பி வருது. அடுத்தது, curd contains several microorganisms. தயிர் இருக்குல்ல, நம்ம பால் எப்படி தயிரா மாறுது? அதுக்கு என்ன பாக்டீரியம் காரணம்? பாக்டீரியம் லாக்டோபேசிலஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாருக்கும் தெரியும்ல. பாலை புளிக்க செய்யும் பாக்டீரியானா அது என்னது? லாக்டோபேசிலஸ். நம்ம பால்ல இருக்கக்கூடிய அமிலம் என்ன? அது என்ன அமிலம்? லாக்டிக் ஆசிட். ஓகேவா? Lactobacillus promotes the formation of curd. It multiples the milk converts into curd. Bacteria are also involved in making of cheese, pickles, and many other food items. ஆக்சுவலா நாம தமிழர்களோட பாரம்பரிய முறை என்னன்னா, எந்த சீசன்ல எல்லாம் எது நிறைய கிடைக்குதோ அதை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து பதப்படுத்தி வைக்கிறது குட் பாக்டீரியாஸ் தான். அது வந்து இப்ப ஊறுகாய் எடுத்துட்டீங்கன்னா, ஊறுகாய் வந்து எலுமிச்சம்பழத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு உப்புல ஊற வச்சுட்டு அப்புறம் தான் அதுல இந்த ப்ராசஸ் எல்லாம் போடுவோம். ஓகேவா? அதுல பாக்டீரியாஸ் தான் அதை வந்து என்ன செய்யுது? சம் ஃபங்கஸ் அண்ட் சம் பாக்டீரியாஸ் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுது. அடுத்தது, ஈஸ்ட் ரீப்ரொடியூசஸ் ரேபிட்லி அண்ட் ப்ரொடியூஸ். வாட் இஸ் த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் ஆஃப் ஈஸ்ட்? அதுக்கு பேர் என்ன? ஈஸ்ட் வந்து எப்படி ரீப்ரொடக்ஷன் வருது? அதுக்கு என்ன மெத்தட்? ஈஸ்டுடைய இனப்பெருக்க முறைக்கு என்ன பேர்? ஆன்லைன் கிளாஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆன்லைன் கிளாஸ் ஆன்சர் தெரியுமா? பட்டிங் அப்படின்னு சொன்னோமா? தமிழ்ல அது என்னன்னு சொல்லலாம்? அறுகுதல் அல்லது கூறாக்கல். ஓகேவா? சரி, அடுத்தது, ஈஸ்ட் ரீப்ரொடியூசஸ் ரேபிட்லி அண்ட் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் ரெஸ்பிரேஷன். இது படிச்சிருக்கோமா ஏற்கனவே? ரெஸ்பிரேஷன் மெத்தட் படிச்சோம்ல. அதுல ஈஸ்ட் வந்து என்ன என்ன மெத்தட் சொன்னோம்? அனாரோபிக். அப்படின்னா அது எது மூலமா தான் சுவாசிக்குது? கார்பன் டை ஆக்சைடு. எது ப்ரொடியூஸ் பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேயா? Bubbles of the gas fill the duct and increase its volume. This is the basis of the use of yeast in baking industry.
பேக்கிங் இண்டஸ்ட்ரியில வந்து எது அதிகமா யூஸ் பண்றாங்க? யூஸ்ட் மேக்கிங் பிரெட்ஸ், பாஸ்ட்ரீஸ் அண்ட் கேக்ஸ். ஆல்கஹால் அண்ட் ஒயின் ப்ரிப்பரேஷன்லயும் ஈஸ்ட் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது மைக்ரோ ஆர்கானிசம் கமர்ஷியல் யூஸ். கமர்ஷியல் யூஸ் என்ன? Microorganisms are used for the large scale production of alcohol. இதான் மெயினா கமர்ஷியல் யூஸ். ஒயின், அசிடிக் ஆசிட். அசிடிக் ஆசிட்னா அதுல என்னது சொல்லுங்க? வினிகர். Yeast is used for commercial production of alcohol and wine. For this purpose, yeast grown on natural sugars present in grains like barley, wheat, rice, crushed fruit juice, etc. என்னன்னு புரியுதா? ஈஸ்ட் வளர்க்கணும் எதுலனா பார்லி கஞ்சி, கோதுமை கஞ்சி, ரைஸ், அப்புறம் வந்து நல்ல க்ரஷ் பண்ண ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே விட்டோம்னா அது மேல தானா என்ன வளரும்? ஈஸ்ட். ஓகேவா? ஒயின் எதுல இருந்து எடுக்கிறாங்க? ஒயின் கிரேப்ஸ்ல இருந்து. அடுத்தது this is the smell of alcohol as sugar has been converted into alcohol by yeast. This process of conversion sugar into alcohol is known as fermentation. இதுக்கு பேர் தான் என்னது? fermentation. fermentation-ஐ கண்டுபிடிச்சது யாரு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நொதித்தல் முறை. இதுக்கு பேர் தான் நொதித்தல் முறை. லூயிஸ் பாஸ்டர் 1857. இந்த 1857 பார்த்தோன்னே எனக்கு ஹிஸ்டரி ஞாபகம் வருது. என்னது? கிரேட் ரிவால்ட், அதாவது பெருங்கலகம் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சா? எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பாரக்பூர். அதுக்கப்புறம் தான் டெல்லி. மீரட். மீரட் அதுக்கப்புறம் மீரட் வருமா? அதுல ஜான்சிங்கிற பகுதிக்கு யாரு தலைமை தாங்க? அவங்களோட ரியல் நேம் மணிகர்ணி. சரி, ஓகே. இது தமிழ்ல பார்க்கலாம். வைரஸ், பாக்டீரியா. இந்த இடத்துல தமிழ்ல படிக்கிறவங்க இந்த படிக்கணும். சீதபேதி, மலேரியா, இந்த ரெண்டும் தான் எதால ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னா புரோட்டோசோவா. ஓகே, புரோட்டோசோவால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து சீதபேதி, அதாவது டிசென்ட்ரி, சீதபேதி மற்றும் மலேரியா. இதுல டைபாய்டு, எலும்புருக்கி, இந்த ரெண்டு நோய்களும் பாக்டீரியாவால ஏற்படக்கூடியது. எலும்புருக்கி அப்படின்னா காசநோய், அதாவது டிபி. டிபின்னு சொன்னாலும் எலும்புருக்கின்னு சொன்னாலும் காச நோயின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். டியூபர்குலோசிஸ். அடுத்தது நண்பனாக நுண்ணுயிரிகள். நண்பனாக எதுலெல்லாம் பயன்படுகிறது? தயிர்ல, ரொட்டி, கேக் தயாரிக்க, அப்புறம் ஆல்கஹால் தயாரிக்க பயன்படுகிறது. நைட்ரஜனை நிலைப்படுத்துகிறது. லாக்டோபேசிலஸ் தான் தயிர் உண்டாக செய்கிறது. இதெல்லாம் நண்பன் பாக்டீரியாஸ். அப்புறம் ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து ஒரு ஃபங்கஸ். அது எதுல யூஸ் ஆகுதுன்னு படிச்சோம்? ரொட்டி, கேக்கு இதுல எல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஈஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து இனப்பெருக்கம் செய்யும் போது எதை உருவாக்குகிறது? கார்பன் டை ஆக்சைடு, அதான் பபிள்ஸ் மாதிரி வரக்கூடியது. அப்புறம் ஆல்கஹால், ஒயின், அசிடிக் அமிலம் இதுல எல்லாம் ஈஸ்ட் இருக்கும். ஈஸ்ட் சர்க்கரை ஆல்கஹாலாக மாற்றப்பட்டுள்ளதால் ஆல்கஹாலின் வாசனையே உடையது. இவ்வாறு சர்க்கரை ஆல்கஹாலாக மாற்றப்படும் முறை நொதித்தல். நொதித்தல் முறையை கண்டுபிடித்தவர் லூயி பாஸ்டர். சோ இதுக்கப்புறம் இது தமிழ்ல பார்த்துட்டு இங்கிலீஷ்ல பார்க்கலாம். லூயி பாஸ்டர் வந்து இது மட்டும் கண்டுபிடிக்கல, பென்சிலின்ங்கிற ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? இந்த பென்சிலின்ங்கிற மருந்து அவர் ஒரு ஃபங்கஸ்ல இருந்து எடுத்திருக்காரு. அவர் அதை எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற கதை கீழே வரும். பென்சிலின்ங்கிறது ஒரு ஆன்டிபயாட்டிக். இது ஒரு மெடிசின், அதாவது
குணப்படுத்துற மருந்து கிடையாது. இது வந்து ஒரு எதிர் உயிரி மருந்து, ஆன்டிபயாட்டிக். டிடி இன்ஜெக்ஷன் இல்ல, டிடி வேற இது வேற. இது பென்சிலின் வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு 1 day முன்னாடி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருவாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி முன்னாடி அந்த மெத்தட் இருக்கு. பட் இப்பெல்லாம் வந்து அந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அண்ட் இது இது வந்து ஆன்டிபயாட்டிக்கா நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். அதாவது பாக்டீரியாஸ்னால சில நிறைய நோய்கள்லாம், ரொம்ப ரேரான டிசீஸ்லாம் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, ஓகேவா? அந்த நோய்க்கு வந்து பாக்டீரியானாலதான் அந்த நோய் வரும். அந்த நோயில இந்த நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து டோட்டலா பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்போ அந்த பாக்டீரியாவை எதிர்த்து போராடுறதுக்கு நாம ஆர்டிபிஷியலா என்ன செய்யணும்னா ஒரு இம்யூன் சிஸ்டமை கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன மெடிசன் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க? பென்சிலின் ரெகுலரா இன்ஜெக்ஷன் போடுறதுனாலயோ அதை எடுத்துக்கிறதுனாலயோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? எதிர் உயிரி, அதாவது நமக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும், ஓகேவா? அந்த பென்சிலின் டேப்லெட்டாவோ இல்ல இன்ஜெக்ஷனாவோ எடுத்துப்பாங்க, ஓகேவா? அடுத்தது எதிர் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி ஆன்டிபயாட்டிக் நிறைய இருக்கு, அது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகக்கூடியதான். இது எல்லாமே ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம். ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின், எரித்ரோமைசின். எரித்ரோமைசின் டேப்லெட் எதுக்கு போடுவாங்க சொல்லுங்க? சரி, ஸ்ட்ரெப்டோமைசின் தெரியாதா? இதுல யாரும் 3 டாக்டர்ஸ் எல்லாம் யாரும் இருக்கீங்களா? சில பேர் மெடிக்கல்ல போய் மாத்திரை வந்து அப்படியே சாப்பிடுவீங்க தானே, அப்படி இருக்கீங்களா? டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க, மெடிக்கல்ல போயிட்டு சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னா அது ஒரு மருந்து கொடுப்பாரு, அதை அப்படியே வாங்கி சாப்பிடுறவங்க யாரும் இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த ஆன்டிபயாட்டிக் வந்து டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ், இன்ஜெக்ஷன் எல்லாத்துலயுமே பென்சிலின் அவைலபிளா இருக்கு, ஓகேவா? The source of this medicine is microorganism. This medicine kill or stop growth of disease-causing microorganism. இது வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒன்று கொல்லும், இல்லைன்னா இதை வளர விடாம செய்யும். Such medicines are called antibiotics. இந்த மாதிரி இருக்கிறதா ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்லுவோம். These days a number of antibiotics being produced from bacteria and fungi. இதுல பென்சிலின் வந்து ஃபங்கஸ்ல இருந்து தயாரிக்கக்கூடியது. இது வந்து ஒரு பூஞ்சையிலிருந்து தயாரிக்கக்கூடிய மருந்து. இதை கண்டுபிடிச்சவர் லூயி பாஸ்டர். இது தவிர ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின் and erythromycin are some of the commonly known antibiotics which are made from fungi and bacteria. இதுல ஸ்ட்ரெப்டோமைசின்ங்கிறது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவை அழிக்கக்கூடியது. They also used to control many plant disease. சில தாவரங்களுடைய டிசீஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. சில பேர் வீட்டுல நிறைய மாத்திரை எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் தண்ணியில கரைச்சு அதை செடிக்கு ஊற்றிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் யாராவது பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணும்போது அந்த தாவரத்துக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் போய் அது என்ன பண்ணிடும்? அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கொண்டுடும். அந்த செடி நல்லாவே வளரும். சம்டைம் வந்து சக்சஸ் ஆகும், சம்டைம் ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே, அதனால கவனமா இருக்கு. அடுத்தது வேக்சின். வேக்சின்னா என்ன? தடுப்பூசி. When a disease carrying microbes are enter in our body, the body produces antibiotics to fight the invader. The body also remembers how to fight the microbes if it enters again. இதுதான் இந்த ஹிஸ்டரின்னு சொல்றது. அதாவது ஒரு தடவை ஒரு டிசீஸ் நமக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்தா என்ன பண்ணா அது செத்து போகும்னு நம்ம பாடிக்கு தெரிஞ்சிடும். இதுதான் கொரோனால நடந்தது. நம்ம ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஃபைட் பண்றதுக்கான இம்யூனிட்டி கிடைச்சிடும், ஓகேவா? ஏன்னா இந்த வைரஸ் எல்லாமே டைரக்டா நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் போய் தாக்கும். அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் இம்யூன் சிஸ்டம் உடைய ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட். அதையே வைரஸ் வந்து தாக்கும்போது நமக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியாது, ஓகேவா? சோ அதனால இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி நமக்கு வராது. இது மாதிரி ஒரு டிசீஸ் சொல்லணும்னா சிக்கன் பாக்ஸ், கொரோனா, சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம், ஓகேவா? சிக்கன் பாக்ஸ் ஒரு தடவை வந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன வயசுல எப்பவாவது வந்திருக்கும், அப்புறம் எப்பவுமே உங்களுக்கு வந்திருக்காது, ஓகேயா? சோ ஆனா அந்த இது வந்துச்சுன்னா எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம பாடி ஸ்ட்ராங் ஆயிடும்.
If dead or weakened microbes are introduced into a healthy body, the body fights and kills the invading bacteria by producing suitable antibiotics. இப்போ நமக்கு ஃபீவர் வந்தாலே நமக்கு என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெகுலரா கொடுக்குறாங்க? பாராசிட்டமால். ஓகே, அப்படிதானே? பாராசிட்டமால் அப்புறம் டோலோ அதுவும் ஒண்ணு. ஸோ அது வந்து நம்மளோட இதை ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா? சரி, அடுத்தது the antibiotic and the antibodies remain in the body and we are protected from the disease causing microbes forever. எப்பவுமே நமக்கு அதை போராடுறதுக்கான ஒரு இது கிடைக்கும். இதுதான் வேக்சின். இது மூலமா தான் வேக்சின் வந்து ஒர்க் ஆகும். இப்ப நம்ம கிட்ட அந்த இது இல்லைன்னா வேக்சின் மூலமா நம்ம உடம்புல அது செலுத்துறோம். Several diseases including cholera, tuberculosis, smallpox, hepatitis can be prevented by vaccination. ஹெப்பாட்டிட்டிஸ்னா மஞ்சள் காமாலை. அதுலயே ஹெவி மஞ்சள் காமாலை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வேக்சின் மூலமா சரி பண்ணணும். ஓகேவா? எட்வர்ட் ஜென்னர் டிஸ்கவர்ட் வேக்சின் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். இவர் தான் முதல்ல வேக்சினேஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சவரு. அப்போ எதெல்லாம் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி யாரை பத்தி படிச்சோம்? லூயிஸ் பாஸ்டர். லூயிஸ் பாஸ்டர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு? ஃபெர்மெண்டேஷன் அண்ட் இன்சுலின். ஓகேயா? இம்யூன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச வேக்சினேஷன் கண்டுபிடிச்சது யாரு? எட்வர்ட் ஜென்னர். அவர் எதுக்கு எதிரான மருந்து கண்டுபிடிச்சாரு? ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை. சின்னம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர். ஓகே, இவர் எங்க இருந்து அந்த மெடிசன் எடுத்திருப்பாருன்னா மாடு, அதாவது ஸ்மால் பாக்ஸ் வந்து குணமான ஒரு மாட்டோடைய பிளட்ல இருந்து அந்த வேக்சினேஷனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எந்த இயர்ல? 1798 இருந்து. ஓகேவா? அப்புறம் நான் சொன்னேன் பென்சிலின் வந்து லூயிஸ் பாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி ஒரு சின்ன கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, இதுதான் அந்த கதையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1929 அலெக்சாண்டர் பிளமிங் வந்து நோய் உண்டு பண்ணும் பாக்டீரியாவை வளர்க்கும் முறையை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். அவர் ஆக்சுவலா இந்த 1929 இருக்குல்ல, இந்த இயர் வந்து எந்த காலகட்டம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுப்பா? 19 செகண்ட் வேர்ல்டு வார் 40 to 44 தானே? 39 to 44. 39. ஓகே, ஸோ இது வந்து 29. ஓகேயா? அவங்க அந்த காலகட்டத்துல வேர்ல்டு வார்ல ஒருத்தங்க போகணும்னா அவங்களோட உடம்பு நல்லா இருந்தாதான் போராட முடியும். அப்ப இந்த ஒருவேளை உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு டோலோ போட்டா சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேயா? அப்படி ரிசர்ச் பண்ணும்போது திடீரென வளர்க்கும் ஒரு தட்டில் பச்சை நிற பூஞ்சையின் ஸ்போர்கள் இருப்பதை கண்டறிந்தார். பூஞ்சைகள் பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடுப்பதை கவனித்தார். அது அநேக பாக்டீரியாக்களை அழிப்பதை கூட கவனித்தார். இதிலிருந்து பூஞ்சை பென்சிலின் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது. பூஞ்சை, இதுக்கு பேரு பெனிசிலியம் நொட்டேட்டம். இந்த பூஞ்சையோட பேரு. ஓகேயா? சரி, ரெண்டு வரும். அது நம்ம அடுத்த லெசன்ல படிப்போம். இப்போதைக்கு பெனிசிலியம் நொட்டேட்டம் இது மட்டும் எழுதிக்கணும். ஆக்சுவலா என்னன்னா, அவர் வந்து ஒரு பிரெட் சாப்பிட்டுட்டு அந்த பீஸ் அங்கேயே போட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த பிரெட் மேல ஒரு பூஞ்சை வளரும்ல, நம்ம தெரியும்ல, நம்ம வீட்லயே நம்ம பிரெட் யூஸ் பண்ணாம வச்சிருக்கோம்னா அது மேல ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஒன்று வளரும். அந்த ஃபங்கஸ் வளர்ந்த இடத்துல மட்டும் பாக்டீரியாவே இல்லை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஓகேவா? அப்ப பாக்டீரியா ஏன் அங்க வளரல அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து பாக்டீரியாவை என்ன செஞ்சிச்சு? அழிச்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு ஃபங்கஸ்க்கு பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அப்ப ஏன் இதை நாம பாக்டீரியாவை கொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சதுதான் பென்சிலின். ஓகேயா? நீங்க அதுக்காக அந்த ஃபங்கஸ் அப்படியேவா மெடிசன்ல யூஸ் பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அதோடைய ரேஷியோ என்ன சேர்க்கணும் அதெல்லாம் இருக்குல்ல. அடுத்தது, தேவையில்லாத போது எதிர்விதியை எடுத்துக்கொண்டாலும் அது பயனுள்ள பாக்டீரியா கூட அழித்து விடலாம். வைரஸால் ஏற்படும் நோய்களுக்கு எதிர்விதி பயன் அளிப்பதில்லை.
என்னதான் சயின்ஸ் இது பண்ணாலும் வைரஸ் என்னால யாராலையுமே என்ன செய்ய முடியல. ஓகேவா? இதே மாதிரி இன்னும் ஒரு இப்ப நமக்கு கொரோனா வந்த இயர் என்னப்பா 2020 இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்பவும் அது வைரஸ். சரியா? அப்போ இதே மாதிரி நோய் இன்னும் கொஞ்சம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரலாம். அப்ப நம்மளோட நடந்ததெல்லாம் சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இல்ல அதுக்கான நம்ம டிஜிட்டலா மாறிட்டோம்ல. நம்மளோட எல்லா ரெக்கார்டிங்ஸும் கண்டிப்பா இருக்கும். நம்ம வர ஜெனரேஷன் பார்ப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் இதை பார்த்துதான் என்ன செஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது தடுப்பு மருந்து. அந்த எட்வர்ட் ஜெனரை பத்தின பாயிண்ட்ஸ். இதுல ஆல்ரெடி நான் இது எல்லாமே சொல்றேன். 1798 எட்வர்ட் ஜென்னர் எதுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு? பெரியம்மை. சரியா? இது சின்னம்மை ரெண்டுக்குமே கண்டுபிடிச்சாரு. அம்மை நோய் தான் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சது சின்னம்மை தான். அது நோட் பண்ணிக்கணும். சின்னம்மை. சில பாக்டீரியா மற்றும் நீல பச்சை பாசிகள் வாயு மண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தி நைட்ரஜனை அதிகரிக்க செய்து மண்வளத்தை பெருகுகிறது. நைட்ரஜன் நிலைப்படுத்தும் நீல பச்சை பாசிகள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா கவனிங்க. இது வரைக்கும் ஒரு பாக்டீரியா தானே நைட்ரஜன் நிலைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேர் சொன்னோம்? ரைசோபியம். இப்ப நாம படிச்சுட்டு இருக்கிறது பாக்டீரியா கிடையாது, இது ஒரு ஆல்கே, நீல பச்சை பாசிகள். ஆல்கால எது பாக்டீரியாவை நைட்ரஜனை நிலைப்படுத்தும் கேட்டா அதுக்கு பேரு தான் இந்த நீல பச்சை பாசிகள். ப்ளூ ஆல்கான்னு சொல்லி, ப்ளூ கிரீன் ஆல்கா. ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு இன்னொரு பேரு சைனோ பாக்டீரியா. நீல பச்சை பாசிகள் அல்லது சைனோ பாக்டீரியா. ஆனா இது ஒரு ஆல்கா. அதோட கலர்ஸ் வச்சு அந்த நேம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆல்கால நிறைய கலர்ஸ் இருக்கு. ரெட் கலர் ஆல்கா இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, நீல கலர் இருக்கு, நிறைய ஆல்கா இருக்கு. அதுதான் ஆல்கா, பாசி தான் ஆல்கா. ஓகே, அடுத்தது நாளைக்கு வரும்போது இதுக்கு கீழே இருக்கிற இந்த டேப்லெட் காலம்லாம் படிச்சுக்கோங்க. சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. படிச்சீங்கன்னா தான் கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஹியூமன்ஸ். மனிதர்கள்ல ஏற்படக்கூடிய நோய்கள் எதனாலலாம் வருது அப்படிங்கிற ஒரு டேப்லெட் காலம் கீழே இருக்கு. அதுக்கப்புறம் அனிமல்ஸ்ல என்னெல்லாம் ஏற்படுதுங்கிறது ஒரு கீழே இருக்கு. பிளான்ட்ல என்னென்ன டிசீஸ் தான் வருது அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இதெல்லாம் நாளைக்கு வரும்போது ரீட் பண்ணிடுவாங்க. பாஸ்டரைசேஷன்னா என்ன, இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சில பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆயிடுது, திருப்பியும் வரும். இன்னைக்கு 8 ஃபர்ஸ்ட் டே போயிருக்கா, 2 லெசன் கிட்ட முடியுதா. அடுத்து எவ்வளவு நாள் இந்த வாரம் ஃபுல்லா போகும்னு நினைக்கிறேன். நடத்த உடனே படிச்சுட்டே வாங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.